அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். 2026 குரூப் 4 எக்ஸாம் நோக்கி நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் பேட்சினோட நேம் பார்த்தோம்னா டாக்டர் பிஆர் டெஸ்ட் பேட்ச். இந்த நேமை பார்த்த உடனே இது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். அனைத்து தரப்பு சமூகங்களும் இதை கலந்து கொள்ளலாம். ஆண் பெண் என வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே கலந்து கொள்ளலாம். இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். குறிப்பாக ஏழ்மையாக இருக்கக்கூடிய மாணவர்களுக்காகவே தொடங்கப்பட்டது, இப்போ நடத்தப்படுகிறது. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் எப்போன்னா அக்டோபர் 19 முதல் 2025, அதாவது அக்டோபர் 19லேருந்து அடுத்த வருஷம் குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் நடக்கும். நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக ஜூன் 28 வரைக்கும் நம்ம ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோன்னு வச்சுங்க. எக்ஸாம் தள்ளி போகுது, ஜூலைக்கு அப்புறமா ரொம்ப தள்ளி போகுதுனால நம்ம தொடர்ச்சியாக டெஸ்ட் எழுத தான் போகிறோம். ஸோ அப்போ அக்டோபர் 19லேருந்து ஆரம்பித்து அடுத்து குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் டெஸ்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ மொத்தம் நமக்கு 40க்கும் மேற்பட்ட தேர்வு எழுத போகிறோம். 9000க்கும் மேற்பட்ட வினாக்கள், அப்புறம் 9க்கும் மேற்பட்ட ரிவிஷன் டெஸ்ட்டு, கடைசியாக 3 மாதிரி தேர்வு, இந்த மாதிரி நம்ம டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஷெடியூலை தான் இப்போ பார்க்குறீங்க. முதல் டெஸ்ட்டு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு நடைபெறும். ஸோ இந்த டெஸ்ட்டில் இந்த ஷெடியூல் ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு மட்டும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. முதல்ல இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் ஒரு அன்பான வேண்டுகோள், லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட்ஸில் ஏதாவது தேங்க்ஸ் சார், இல்லை இப்போ ப்ரெசன்ட் சார், அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸில் பதிவு செஞ்சுட்டு இந்த வீடியோவை தொடர்ச்சியாக கவனிங்க. உங்களுடைய அன்போடு நான் கேட்டுக்கிறேன். ஸோ முதல் டெஸ்ட்டு பாருங்கள். பொதுத்தமிழ் 100 வினாக்கள், பொது அறிவு 75 வினாக்கள், மேக்ஸ் 25 வினாக்கள். ஸோ ஒவ்வொரு தேர்வும் 200 வினாக்கள் நடைபெறும். டிஎன்பிஎஸ்சி எப்படி நடத்துவாங்களோ அந்த மாதிரி நம்ம 100 தமிழ், 75 ஜிகே, மேக்ஸ் 25. இப்போ முதல் ஷெடியூல் பார்த்தோம்னா நம்ம சிலபஸ் படி தான் நம்ம தேர்வு எழுத போகிறோம். ஸோ இப்போ தமிழில் பார்க்கும்போது பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுதல், திருக்குறளில் ஒழுக்கமுடைமை, நாலடியார், நான்மணிக்கடிகை, இதெல்லாம் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு சிலபஸ் படி டெஸ்ட் எழுத போகிறோம். ஸோ இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடி, இது எல்லாமே எந்தெந்த புக்கில் இருக்குது அதேமாதிரி நாமளும் தனியாக ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு அது இந்த பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக ஒரு கோர்வையாக ஒரு பிடிஎஃப் மாதிரி கொடுத்துருவோம். இதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸும் பிடிஎஃபாக நம்மளுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணிட போகிறோம். அதே மாதிரி அது எங்கே இருக்குதுன்னு நம்ம சொல்லிட போகிறோம். இதெல்லாம் எந்தெந்த புக்கில் இருக்குதுன்னு நம்ம சொல்லிடுவோம். அதே மாதிரி தமிழில் இப்போ நம்ம 100 கொஸ்டின்ஸ், முன்னெல்லாம் 10 கொஸ்டின்ஸ் மேலே தான் தமிழில் போவாங்க. இப்போ 50க்கு மேற்பட்ட வினாக்கள் புக்கை விட்டு வெளியே போகிறாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் வெளியே போகிறாங்க அப்படின்றத நம்ம தெளிவாக கவனிக்க முடிகிறது. தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு வெப்சைட் இருக்குது. தமிழ்நாடு வளர்ச்சி கழகம், தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி, அப்புறம் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி, இந்த மாதிரி பல வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்லாம் நாட்டுடைமையாக்கப்பட்ட புத்தகங்கள், இலக்கண புத்தகங்கள், அப்புறம் பல்வேறு கவிஞர்கள் எழுதிய புக்கில் இருந்தெல்லாம் கேள்விகளை எடுக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இருந்தெல்லாம் கேள்வி எடுக்கிறோனோ அதையும் நம்ம உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்துட்டு அதில் இருந்தும் டெஸ்ட்டு வைக்க போகிறோம். ஸோ அதன்படி தான் கலைச்சொற்கள் 15 கொஸ்டின்ஸ் பக்கம் கேட்குறாங்க. ஸோ அந்த கலைச்சொற்களுக்குன்னு ஒரு பிடிஎஃப், கவர்மெண்ட் விட்ட பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்ப போகிறோம். அதிலேருந்து ஒரு குறிப்பிட்ட பக்கம், முதல் டெஸ்ட்டுக்கு 1லேருந்து 20 பக்கம் படிச்சுக்கணும். அடுத்து பழமொழி 400, அதே மாதிரி இது அவுட் ஆஃப் புக், இதுக்குன்னு ஒரு பிடிஎஃப் புக் இருக்குது, அந்த புக்கிலேருந்து கேட்குறாங்க, அதையும் இதே மாதிரி இந்த பேஜ்லேருந்து படிச்சுக்க போகிறோம். அடுத்து மரபு தொடர்கள். ஸோ இது 3 மட்டுமானா இல்லை, இன்னும் இளங்குமரனார் தமிழ் வளன் புக்கு இருக்குது, இன்னும் எண்ணற்ற புக்கில் இருக்குது. ஸோ நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு டெஸ்ட்டில் இது கம்ப்ளீட் ஆகிட்டு அதை பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதையும் தாண்டி ஒவ்வொரு புக்கில் ஏதாவது முக்கியமாக இப்போ எதிர்ச்சொற்கள் இருக்குன்னு வச்சுக்க, ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தில் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், வெளியே எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்றதை எடுத்து உங்களுக்கு நான் வீடியோஸ் மூலிமா போட்டுருவேன். அதுக்குண்டான பிடிஎஃப்பும் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா குரூப்பில் அனுப்பிவிட்ருவேன். ஸோ அப்போ தமிழ் இப்படி தான் நடக்க போகுது. 100 வினாக்கள் சிலபஸ் படி நம்ம போகிறோம், புக்கையும் படிக்கிறோம், அதேமாதிரி அவுட் ஆஃப் புக்கையும் படிக்க போகிறோம். அதுக்குண்டான மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு அனுப்ப போகிறோம். அதுக்குண்டான வீடியோ கிளாஸை நம்ம அப்பப்போ எக்ஸ்ப்ளனேஷனோட புக்கில் இல்லாதது, உங்கள்கிட்ட இல்லாத மெட்டீரியலை நான் தொகுத்து எடுத்து உங்களுக்கு வீடியோஸ் போடுவேன். ஸோ பார்த்து அதை ஒரு நோட்ஸ் எடுத்து நீங்கள் டெஸ்ட்டுக்கு தயாராகிக்கலாம். அடுத்து ஜிகே பொது அறிவில் 75 வினாக்களில் அப்படியே ஒவ்வொரு சயின்ஸ் ஒரு டாப்பிக்கு, அடுத்து நம்ம ஜிகே இதில் பொது அறிவில் வேறு என்ன, இந்திய அரசியலமைப்பு கொடுத்துருக்குன்னா சயின்ஸ் பேரண்டத்தின் இயல்பு, அதே மாதிரி இந்த பேரண்டத்தின் இயல்பு எங்கெங்கெல்லாம் இருக்குது, எந்தெந்த புக்கில் இருக்குன்றதை நான் கொடுப்பேன். அதை நான் பின்னாடி உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணி கம்முன்னு பாருங்கள். அடுத்து இந்திய அரசியலமைப்பில் சிலபஸ் படி இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்பின் முகவுரை, முக்கிய கூறுகள், குடியுரிமை, அடிப்படை உரிமைகள், கடமைகள், அரசின் வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள். ஸோ இதெல்லாம் எங்கெங்கே இருக்குன்றதை நான் கொடுக்குறேன். அடுத்த நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிவிட்ற போகிறோம். இப்போ ஜூலை மாதம் பார்ட் 1 முதல் வாரம்னா முதல் வாரத்துக்கு உண்டான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி கூட அனுப்பிவிடுவேன், இல்லைனா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ்னால் கூட உங்களுக்கு அனுப்பிவிட்ருவேன். ஸோ உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் பிடிஎஃப் வந்துடும், நீங்கள் அதை படிச்சுட்டு டெஸ்ட்டுக்கு தயாராகலாம். மேக்ஸ் அதே மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக, முதல் டெஸ்ட்டுக்கு HCF, LCM, மீப்பெரு, பொது வகுத்தி, மீச்சிமா, அதாவது மீச்சிறு, பொது மடங்கு. ஸோ அது பார்ட் 1ல் என்ன புக்கில்னா 6th புக்கு, 8th புக்கு, அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ கிளாஸ் எடுப்பேன். தமிழ் இலக்கணமும் அதே மாதிரி மேக்ஸும் கம்பல்சரி உங்களுக்கு வீடியோ கிளாஸ். ஸோ இதுதான் முதல் டெஸ்ட்.
அதே மாதிரி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டும். அதே மாதிரி அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதே மாதிரி தமிழில் சந்திப்பிழை, மைங்கொலி எழுத்துக்கள், இதுக்கெல்லாம் உண்டான மெட்டீரியல்ஸ் கொடுக்க போகிறோம். அவுட் ஆஃப் புக் படிக்க போகிறோம். அதேமாதிரி சயின்ஸில் அடுத்த டாப்பிக்கு, அரசியலமைப்பில் அடுத்த டாபிக், அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸு, மேக்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டாக. இப்போ அடுத்தது என்னென்னா, இப்போ ஒரு டெஸ்ட் என்னென்னு பார்த்துட்டிங்க. இப்போ 4வது டெஸ்ட் முடிஞ்சிருச்சிங்களா, 4 டெஸ்ட்டு வந்துருச்சிங்களா. ஒவ்வொரு 4 டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் 5வதாக எழுத போகிற டெஸ்ட்டு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. அந்த 4 டெஸ்ட்டு நீங்கள் என்ன படிச்சிங்களோ ஒட்டு மொத்தமாக சேர்ந்து 5வது வாரத்தில் அதை ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிட்டு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எழுத போகிறீங்க. அதுக்கப்புறம் திரும்ப அதுக்கு அடுத்த வாரம் அதேமாதிரி 6 ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டெஸ்ட் நடக்குதா. அதேமாதிரி பாருங்கள், 9 டெஸ்ட்டு முடிஞ்சோடனே அடுத்த 4 டெஸ்ட்டு முடித்தோடனே அடுத்து 10வது டெஸ்ட்டு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு 4 தேர்வுகளுக்கும் அப்புறம் 5வது வர தேர்வு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. ஸோ புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி நம்ம நடத்த போகிறோம். இப்போ ஒவ்வொரு டாப்பிக்கும் இப்போ முதல்ல இப்போ நம்ம 10 டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். மீதி இருக்கிற ஷெட்யூல் ஏன்னா டிசம்பர் 21ஓட 10 டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகுதா. டிசம்பரில் ஆனுவல் பிளான் விடுவாங்க. எப்போ எக்ஸாமுன்னு நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரியும். அப்போ அதுக்கப்புறம் ஷெட்யூல் அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் எப்போ வரதை பொறுத்து இதை நம்ம இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும். சிலபஸ் நம்ம டக்குன்னு குயிக்காக கவர் பண்ணணுமா, இல்லை எக்ஸாம் ரொம்ப லேட்டாக தள்ளி போகிற மாதிரி இருந்தால் அப்போ ஸ்லோவாக நம்ம படிக்கலாமா, பொறுமையாக ஒவ்வொரு டாப்பிக்கு டீட்டெயிலாக படிக்கலாமா அப்படின்றது அந்த ஆனுவல் பிளான் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த 10 டெஸ்ட்டு இந்த ஷெட்யூல் படி நடந்துடும். அதுக்கப்புறம் வர ஷெட்யூல் உங்களுக்கு ஆனுவல் பிளான் விட்டதுக்கப்புறம் ஷெட்யூலை ரெடி பண்ணி உங்களுக்கு குரூப்பில் அனுப்பிடுவேன். அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் எப்படிலாம் நடக்குன்றதை பாருங்கள். அதாவது இந்த கண்டிஷன்ஸ் பாருங்கள், என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னா, டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுக்கு இணையான வினாத்தாள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு டிஎன்பிசிக்கு எப்படி டிஎன்பிசி கேட்பாங்களோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த சிலபஸ் படி. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாதிரி வினாத்தாள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஷெட்யூலு, மாதிரி வினாத்தாள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை வாட்ச் பண்ணிவிட்டு அதை பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், 2வது டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுக்கு உண்டான பாடத்திட்டத்தின்படி தேர்வு நடத்தப்படும். சிலபஸ் படி தான் நடக்கும். அடுத்து ஒவ்வொரு தேர்வுக்கு படிக்க வேண்டிய பாடங்கள் தெளிவாக தரப்படும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு உண்டான பாடங்கள் எந்தெந்த டாபிக் எந்தெந்த புக்கில் இருக்கிறது தெளிவாக கொடுத்துட போகிறோம். அடுத்து தேர்வு எப்படி நடக்கும் அப்படின்னா, வாட்ஸ்அப் குரூப்பில் நடத்துவாங்க. இப்போ இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களை ஜாயின் பண்ணி விட்ருவோம். அந்த குரூப்பில் உங்களுக்கு பிடிஎஃபாக கொஸ்டின் பேப்பர் வந்துடும். பிடிஎஃபாக கரெக்டாக 6 மணிக்கு கொஸ்டின் பேப்பர் விட்டுருவேன். அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு 3 மணி நேரம் டெஸ்ட்டுக்கு டைம் கொடுக்குறேன்னா ஈவினிங் 6 மணிக்கு கொஸ்டின் சென்ட் பண்ணிட்டான். அப்புறம் நைட்டு 9 மணிக்கெலாம் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிடுவேன். இந்த ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணோடனே குரூப்பை ஓப்பன் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க்ஸ் வருதுன்ற டோட்டல் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதுன மாதிரி தான். எந்த ஆப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓஎம்ஆர் ஷீட்டில் உட்காந்து நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு ஆன்சர் கீ விட்டதுக்கப்புறம் கீயை செக் பண்ணிவிட்டு மார்க்கை கால்குலேட் பண்ணி அந்த ஆன்சர் ஷீட்டில் உங்களுடைய டோட்டல் மார்க்ஸை போட்டு அதை ஒரு ஃபோட்டோஸ் பிடிச்சி அந்த குரூப்பில் நீங்கள் சென்ட் பண்ணணும். ஸோ அந்த மார்க்லாம் நான் அடுத்த நாள் அடுத்து ஒரு நாள் உங்களுக்கு டைம். ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டு ஈவினிங் வைக்கிறோம்னா திங்கக்கிழமை ஈவினிங் நைட்டு 9 மணி வரைக்கும் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணலாம். அதுக்குள்ளே நீங்கள் ஒரு நாளில் டைம் எடுத்து எழுதி அனுப்பிடணும். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்பை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் யாரெல்லாம் எழுதி அனுப்புனீங்களோ அவங்களுக்குன்னு ஒரு ரேங்க் லிஸ்ட்டு, உங்களுக்குன்னு ரோல் நம்பர் அலாட் பண்ணி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு வெளியிட போகிறோம் ஒவ்வொரு தேர்வுக்கும். ஸோ இப்படி தான் நடக்கும். அதே மாதிரி இந்த வாரம் ஃபுல்லாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிறது மட்டும் இருக்கக்கூடாது. இப்போ வாரானா படிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை தேர்வு எழுதுறீங்க. அப்போ டெய்லியும் டிஸ்கஷன் ஒன்று தேவை கண்டிப்பாக. இந்த வாரம் ஃபுல்லாக படிக்கிற கொஸ்டின்ஸை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் டிஸ்கஷன் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் அங்கங்கே ஒவ்வொரு கிராமத்தில் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணி அது டிஸ்கஷன் குரூப். இந்த டெஸ்ட் பேட்ச்லாம் யாரெல்லாம் சேர்ந்துருக்கிறாங்களோ அவங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அது 24 மணி நேரமும் அந்த குரூப் ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டால் உங்களுடைய நண்பர்கள் அதுக்கு பதில் சொல்லலாம். ஏதாவது டவுட்ஸ் கேட்டால் க்ளியர் பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் ரிலேட்டட் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதில் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ டிஸ்கஷன் பண்ணுற ஃபெசிலிட்டியும் அதில் இருக்குது. ஸோ ஓகேங்களா. அடுத்து தேர்வு முடிந்தவுடன் சந்தேகம் வினாக்களுக்கு யூடியூப் சேனல் மூலமாக விளக்கம் தரப்படும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆனால் உங்களுக்கு மேக்ஸிமம் வாட்ஸ்அப் குரூப்லேயே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவோம். ஏதாவது கொஸ்டின்ஸ் கீ தப்பாக இருக்குது, இல்லை கொஸ்டின்ஸில் ஆப்ஷன்ஸ் தப்பாக இருக்குது, இல்லை கொஸ்டினே தவறாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டவுட் சார் இந்த கொஸ்டின்ஸு ஆன்சர் தப்பாக இருக்குது அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போயே வாட்ஸ்அப் குரூப்லேயே அந்த கீயை கரெக்ஷன் பண்ணி அதை சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் கீ ஒரு கீயை ஆன்சர் கீயை விட்டுற போகிறோம். ஸோ அதுக்கு பிரச்சனை இல்லை. அடுத்து வினாத்தாள், விடைகள், ஓஎம்ஆர் ஷீட் ஆகியவை பிடிஎஃப் வடிவில் தான் உங்களுக்கு வழங்கப்படும். கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் பிடிஎஃபில் தான் அனுப்பிவிடுவேன். அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை அதை போய் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட வச்சுக்கலாம். ஆன்சருக்கையும் அதே மாதிரி பிடிஎஃபில் அனுப்புவேன். ரேங்க் லிஸ்ட்டு அப்புறம் ஓஎம்ஆர் வேணுனாலும் ஓஎம்ஆர் பிடிஎஃபை கவர்மெண்ட் ஓஎம்ஆர் அனுப்பிடுறேன் நான். அப்புறம் ஒவ்வொரு தேர்வு முடிந்த பின் தேர்வு எழுதிய அனைவரும் ரேங்க் லிஸ்ட் வெளியிடப்படும். ஓகே, இதுதான் இந்த டெஸ்ட் பேட்சினுடைய ப்ராசஸ். இந்த டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ட்ரி ஃபீஸாக ஒரு ₹100 நீங்கள் பே பண்ணிட்டு தான் ஜாயின் பண்ணணும். சார் ஏங்க சார் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் ₹200 என்ட்ரி ஃபீஸ் கேட்குறீங்களா அப்படின்னா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. உண்மையாகவே படிக்கிறவங்க, ஆர்வமாக படிக்கிற ஏழ்மையான மாணவர்கள்
இப்போ கண்டிப்பாக படித்து நான் பாஸ் பண்ணணும், படிக்கிறதுக்காக இந்த குரூப்புக்கு வரவங்க கண்டிப்பாக 100 ரூபாவை மதித்து பே பண்ணிவிட்டு வருவாங்க. இப்போ ஒரு 100 ரூபா ஒருத்தன் கட்டிட்டு வரான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் படிக்கிறதுக்காக வரான். எதுவுமே இல்லாத உங்களை குரூப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி விட்டோம்னா வரவன் சும்மா வந்துட்டு போவான். இப்போ 100 ரூபா வந்து சில பேரும் சும்மா வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து பார்த்துட்டு 100 ரூபா கேட்குறாங்களா, நம்ம என்ன படிக்கவா போகிறோம், சும்மா தானே வந்து பார்த்தோம், சும்மா தானே அந்த குரூப்பில் சேர போகிறோம், நம்ம எதுக்குடா 100 ரூபா வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவன் பின் வாங்கிடுவான். ஸோ அவர்களுக்காக நம்ம இந்த பயிற்சியை நடத்தலை. படிக்கணும்னு ஆர்வமாக இருக்கிறவங்க, நாளைக்கு ஒரு அரசு அதிகாரத்திற்கு போகணும் அப்படின்னு ஒரு ஆசையோடு இருக்கிற மாணவர்களுக்கு, குறிப்பாக ஏழ்மையான மாணவர்களுக்கு, இப்போ ஒரு பெரிய இன்ஸ்டியூட் போனீங்கன்னா உங்களால் 5000 500 ரூபா கூட கட்ட முடியாத மாணவர்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இதில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இந்த விதவைகளாக இருக்கிறவங்க, இல்லை ஒரு மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறவங்க, இல்லை பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி என்னால் ஒரு 100 ரூபா கூட கட்ட முடியாது சார் அப்படின்றவங்க, நீங்கள் இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணி நீங்கள் அதுக்கு உண்டான காரணங்களை சொன்னீங்கன்னா உங்களை ஜாயின் பண்ணி, உங்களுக்கு எதுவும் தேவையில்லை, அமௌண்ட் எதுவும் தேவையில்லை. ஏன்னா இது வந்து நம்மளுடைய பயிற்சி மையம் பொருளாதார நோக்கத்திற்காக கிடையாது, ஒரு கொள்கை கோட்பாடோடு நான் இதை ஆரம்பிச்சிருக்கிறேன். ஏழ்மையான மாணவர்கள் தவிச்சு இருக்கக்கூடிய கிராமப்புற மாணவர்கள்லாம் இந்த மாதிரி ஒரு கைட் பண்ணுறதுக்கு ஆட்கள் எல்லாம் தவிக்கிறாங்க. ஒரு பணம் இருந்தால் தான் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டு போயிட்டு அவங்க ஒரு அரசு வேலைக்கு போக முடியுன்ற நிலையாக தாங்க இருக்குது. ஆனால் அந்த நிலையை நம்ம மாற்றணும். அவங்களுக்கு வீடு தேடி ஒரு கல்வி போயிடுச்சுன்னா அவங்களும் படித்து ஒரு ஏழ்மையாக ஒரு குடிசையில் வாழ்கிற ஒரு பையன் இந்த யூடியூப் சேனலை இதை ஃபாலோ பண்ணி நம்ம டெஸ்ட் பேட்சை ஃபாலோ பண்ணி வேலைக்கு போகலாம். இது ஒரு பெரும் புரட்சி தான். ஸோ அது ஒரு கொள்கை நோக்கத்தோடு தான் பண்ணுது. இருந்தாலும் ஒரு என்ட்ரி ஃபீஸ்ன்றது நீங்கள் உண்மையாகவே வரீங்க அப்படின்றது நீங்கள் உத்தரவாதம் கொடுக்கறதுக்காக தான். அது ஒரு நீங்கள் ஒரு நிதியாக கூட நினச்சிக்கலாம். ஒரு 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 அறக்கட்டளைக்கு கொடுக்குற நிதியாக கூட நீங்கள் அந்த 100 ரூபாவை நினச்சிக்கலாம். ஸோ இதுதான் இது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8056091824 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜிபே ஃபோன்பே நம்பருக்கு 100 ரூபாவை பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, அதே நம்பர் தான் வாட்ஸ்அப், அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களை அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வாட்ஸ்அப் குரூப்பினுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் லிங்க்கில் இது குரூப்பில் அலோவ் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணால் மட்டும்தான் நான் ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணுவேன், குரூப்பில் அலோவ் பண்ணுவேன். ஸோ இதுதான். ஏன்னா நிறைய பேர் வந்து அதை வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே விட்டுறாங்க. 250க்கு மேற்பட்ட மாணவர்கள் ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்ஸு இப்போ ஒரு மாதமாக டெஸ்ட் எழுதுனாங்க. ஸோ அதை சொல்கிறேன் நான். அப்புறம் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறது, இப்போ ஒரு மாதம் நீங்கள் எழுதிருப்பீங்களா, அவங்களுக்கு இதே ஷெட்யூல் தான் இனிமேல் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒரு மாதம் உங்களுக்கு நான் ஏன் டெஸ்ட் வச்சேன்னா, உங்களை டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுக்காக நான் வச்சு நடத்துகிறேன். ஸோ இதன்படி தான் நம்ம தேர்வு இனிமேல் எழுத போகிறோம். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இது நல்லா தெளிவாக கவனிச்சிங்க. இந்த ஷெட்யூலில் தான் இனிமேல் அத்தனை பேரும் ஃபாலோ பண்ணணும். ஸோ விருப்பமுள்ள மாணவர்கள் அத்தனை பேரும் இணைந்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ டெஸ்ட் 1 மெட்டீரியல்ஸ் அப்படின்னா டெஸ்ட் 1ல் என்னென்ன கொடுத்துருக்கு, பிரித்து எழுது சேர்த்து எழுதுங்களா, அது 6லிருந்து 12ஆம் வரைக்கும் உங்களுக்கு பிரித்து எழுது எங்கே இருக்குன்றதெல்லாம் கொடுத்துருவேன். எந்தெந்த மெட்டீரியல்ஸ்லாம் அவைலபிள் இருக்குதோ உங்களுக்கு கொடுத்துட்டு, இப்போ திருக்குறள் பாருங்கள். திருக்குறள் வந்து இந்த ஒழுக்கமுடைமை எங்கே இருக்குன்னா 10th நியூ புக்கில் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் எங்களோட கொடுக்குறேன். அதை நீங்கள் 10th புக்கில் பார்த்துக்கலாம். அடுத்து நாலடியாரும் எங்கெங்கே இருக்குதுன்றது காட்டிட்டேன். 7th நியூ புக்கில் பருவம் 2ல் இயல் 2, அடுத்து 7th ஓல்டு புக்கில், அப்புறம் இயல் 2. அதே மாதிரி அது இருந்தாலும் நாமளும் ஒரு நோட்ஸும் கொடுத்துறோம். உங்களுடைய சந்தேகத்திற்காக தான் அந்த இடம் எங்கேன்னு சொல்லிட்டோம். ஸோ நீங்கள் புக்கையும் வாட்ச் பண்ணிக்கலாம், இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த பிடிஎஃப் இது வந்து கவர்மெண்ட் விட்டு அந்த பிடிஎஃப் தான். ஸோ அப்போ இதை தாண்டி எது இருக்க போதில்லை. அதே மாதிரி நான்மணி கிடைக்க நம்ம என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்கோமோ அதுக்கு உண்டான பிடிஎஃப். அறிவியலில் அண்டம் எங்கெங்கிறது, பேரண்ட தனி இயல்பு, இந்திய அரசியலமைப்பு நம்ம கொடுத்த டாபிக் எந்தெந்த புக்கில் எந்தெந்த இடத்துல இருக்குது, மேக்ஸும் நம்ம கொடுக்க போகிறது எந்த புக்கில் இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கிற மெட்டீரியல்ஸை கொடுத்துருவேன். இதையும் தாண்டி அந்த சொன்ன எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸு, அந்த அவுட் ஆஃப் புக்கு, ஸோ அந்த கலைச்சொற்கள், பழமொழி 400, மரபு தொடர்கள், அது இல்லாமல் மற்ற நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து அங்கங்கே உங்களுக்கு என்னென்ன தேவையோ குரூப் 4 எக்ஸாமுக்கு, ஸோ அதெல்லாம் நான் தேடி உங்களுக்கு நான் அங்கங்கே 2 பேஜ் தேவைப்படும். திடீர்னு எதிர்ச்சொல் இருக்கும், இளமை பெயர்கள் இருக்கும், மரபு சொற்கள் இருக்கும். ஸோ எல்லாமே கலந்து அப்போ நான் கொடுத்துருவேன். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் டெஸ்ட்டில் ஆட் பண்ணுவேன். இப்போ 200 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா மினிமமும் ஒரு 30 கொஸ்டின்ஸ் 40 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து அலாட் பண்ணுவேன் நான். இப்போ நீங்கள் கொடுக்குற டாப்பிக்லேருந்து ஒரு 150 160 கொஸ்டின்ஸ் வருதுன்னா வெளியிலேருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்பேன். அது ரொம்ப டஃப்பாக இருக்காது, உங்களால் கண்டிப்பாக யோசிச்சு எழுதுகிற மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுப்பேன். ஏன் அந்த ப்ராக்டிஸ் அப்படின்னா குரூப் 4ல் அந்த மாதிரி தான் இடம் வரும். திடீர்னு எதிலிருந்தே கேட்கமாங்க தெரியாது. ஆனால் நம்ம முடிஞ்ச அளவு கவர் பண்ணிடுவோம். நான் தேடாமல் விடவே மாட்டேன். தேடி எதில் இருந்தெல்லாம் கேட்குறதுக்கு அவன் வாய்ப்பு இருக்குது. இந்த டைம் இந்த புக்கில் கேட்டானா அடுத்த டைம் இதே புக்கில் கேட்பானான்னு சொல்ல முடியாது. அப்போ அதே லைனில் வேறு என்னென்ன புக் இருக்குது, அதில் இருந்தெல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்றத யோசித்து சிலபஸ் படி நம்ம தொகுத்து எது தேவையோ உங்களுக்கு அத்தனையுமே அனுப்ப போகிறேன். ஸோ அதனால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச்சு. இந்த டெஸ்ட் பேட்சில் அத்தனை பேரும் இணைந்துக்கோங்க. வெறும் 100 ரூபாய் என்ட்ரி ஃபீஸை பே பண்ணி நம்பிக்கையோடு இணைந்து பயன்பெறுங்க.
இதுக்குண்டான மாடல் கொஸ்டின் பேப்பரு, அந்த டெஸ்ட் பேட்சினுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு, இந்த டெஸ்ட் பேட்சினுடைய ஷெடியூல் பிடிஎஃப் அத்தனையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். பார்த்துட்டு விருப்பமுள்ள மாணவர்கள், விருப்பமுள்ள இல்லை கண்டிப்பாக அனைவரும் ஜாயின் பண்ணுங்கள். படிக்கணும்னு ஆர்வமுள்ள அத்தனை ஏழ்மையான மாணவர்களும் பயன்படுத்திக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கு இது பகிர்ந்து விடுங்க. இந்த வீடியோஸை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்லேயோ ஃபேஸ்புக் குரூப்லேயோ ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு சமூக சேவை ஒரு எண்ணமாக இது அமையட்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இணைந்து பயன்பெறுங்கள். அடுத்து நம்ம கிளாஸில் சந்திக்கலாம். அடுத்து ஒவ்வொரு வாரமும் டெய்லியும் திங்கள் முதல் உங்களுக்கு இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு என்னென்ன இப்போ மேக்ஸும் இலக்கணம் நான் சொல்லிட்டேன்னா அந்த மேக்ஸும் இலக்கணம் வகுப்புகள் வந்து சேரும். அதனால் தொடர்ச்சியாக இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் அந்த சிம்பிளை வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்பப்போ போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். நிறைய பேர் பெல் பட்டனை கிளிக் பண்ணுறதில்ல. அதனால் இது சில முக்கியமான ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள் அத்தனை பேருக்கு பகிர்ந்து விடுங்க. அனைவருமே இதில் தேர்வில் பங்கு பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.